உங்களோட வீக்லி மீல் பிளானில் கண்டிப்பாக அந்த கருவேப்பிலை தொக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்திங்க. வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கு 2 கொத்தளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் தலையை மட்டும் தனியாக இணுங்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வந்து வெடிச்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செய்யறதுக்குமே ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை வந்து இது போல் இப்போ மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அப்படியே அந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அரைப்பட்டு வரும். நீங்கள் வந்து கருவேப்பிலையிலேயே வறுத்து கூட போடலாம். எனக்கு அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, அப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணணும். இப்போ இது கூட கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது போல் மூடி வச்சிட்டிங்கன்னா வெளியே தெரிக்காமல் இருக்குங்க. ஒரு 5-6 மிளகாய் வந்து லைட்டாக இது கிள்ளி ஆட் பண்ணியிருக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்துற அளவுக்கு ரொம்ப நாள் வந்து தொக்கு கெடாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதங்க விட்டுறலாங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பொடியும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சிம்பிளான பொடி தாங்க வந்து இந்த தொக்குக்கே வந்து செம்மையான டேஸ்ட்டை கொடுக்க போது. மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துச்சு. சுற்றியும் வந்து ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டுருந்தீங்கன்னா ஊறுகாயில் மிதக்கும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். நான் அளவாக தான் விட்டுருந்தேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். 1 மந்த்துக்கு மேலே வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாங்க. இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹரிபரியாக இருக்கிற சமயத்துலலாம் இது போல் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வேலையாயிருங்க. இது அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு கிளறி கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாடு கூட இந்த தொக்கு கொஞ்சமாக வச்சு சுற்றியும் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.